நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இருங்க அவங்கள காட்டுவோம். நாம எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்காங்களா மேடம்? சாரி நல்லா இருக்கா? அழகா இருக்காங்களா? நல்லா இருக்குல்லங்க. வளவலன்னு இருக்கு இந்த சாரி. சூப்பராக இருக்கு. ஓகே நல்லா இருக்கா? நாங்கள் வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு, அது இல்லாமல் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வேறையா, அதனால வீட்லேயே சாமி கும்பிடணும். ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப அவங்க கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ரெடியாக வைக்கிறேன். இன்னைக்கு என்னதான் இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னதான் பண்ண போகிறேன் நான் அவளுக்காக, என்னதான் நான் பண்ண போகிறேன் அதாங்க இன்னைக்கு ட்விஸ்டே. அவங்க ரெடி ஆகிட்டோன்னே நம்ம போய் சாமி கும்பிடலாம். வீட்டில் சாமிலாம் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். நிறைய பேர் எங்களுக்கு கமெண்டில் விஷ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் நீங்கள் ரொம்ப வருஷம் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ. இந்த மாதிரியே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாரும். என்னோடய காஸ்டியூம் நல்லா இருக்கா? ஷர்ட்டு, கீழே வந்து பிளாக் கலர் பேண்ட்டு, அவங்களுக்கு சாரீ. நான் பூ வாங்கி கொடுத்துருக்கேன் அவளுக்கு. இருங்க பூ எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஓகேங்க, இன்னைக்கு ரொம்ப அழ வச்சுட்டேன். அதனால் நான் இவளுக்கு மல்லிகைப்பூ, வா என்ன ஒரு வாசனை, நானே வச்சுடுவேன் இன்னைக்கு தலையில். இங்கே பாருங்க 2 முளைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்னங்க இவளுக்கு கிஃப்ட்டு? வா தலையில் வச்சிடறேன். அழகா இருக்கீங்களா? கட்டுங்க. இப்படி திரும்ப வச்சு செய்ய. சும்மா நான் வச்சு பார்க்குறேன். சார் காட்டும் வச்சு பட்டு பார்க்குறேன். சரி ஓகே, தலை வரட்டும். நம்ம அது வரைக்கும் வச்சுடலாம். எங்க காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் உன்னை திட்டேனா? பிராங்க் எடுத்தேன் அதனால திட்டினேன். நீ என்ன ஒரிஜினலாவே திட்டிட்டு இருக்கியே. இவ நிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுதுங்க. கை வேற வலிக்குது எனக்கு. அந்த ஸ்லைடு நல்லாவே இல்லை. நான் சும்மா இப்ப வச்சுடுறேன். நான் சும்மா திரும்ப. பாத்தீங்களா பூ நல்லா இருக்கா? இப்படிதான் பூ வைப்பாங்க அவங்க ஊர்ல. அழகா இருக்காங்க. நிறைய இருக்கு பூ. வேணா இப்படி ஓகே, ரெடி ஆயிட்டு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. வாவ் அழகா இருக்கா. இப்போ சூப்பரா இருக்கு. இவை இது ஏற்கனவே இருக்கு. எடுத்து இந்த சாரி நல்லா இருக்கு இல்லைங்க. வளவலன்னு ஈஸியாக அவளே கட்டிட்டேன். எனக்கு கட்டுற தொல்லை கூட இல்லைங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாரி தான் எடுத்து கொடுக்கணும். ஐயோ கட்டிட்டாலும் எனக்கு வந்து என்ன இந்த மடிப்பு பிடிப்பாங்க அவ்வளோதான். ஈஸியா கட்டிட்டாங்கண்ணா. வா குட்டி. ஓகே மேடம் ரெடி ஆகட்டும். அந்த பூ ஓகேவா? ஓகே சூப்பராக இருக்கு. என்ன மிஸ் ஆகுது? ரோஸ் தான் சைடில் இல்லை போல. சாமந்தி வைக்கிறியா? நான் போய் ரோஸ் வாங்கிட்டு வரேன். இங்கே இரு. வேணாவா? சைடில் ரோஸ் வச்சு அழகாக இருக்கும். எந்த இது வந்தாலும் அவளுக்கு நான் வந்து பூ மட்டும் அதிகம் வாங்கி கொடுத்துருவேன். ரோஸ் வச்சுக்கலாமா? அப்போதான் வளையல் காட்டுமோ. என்ன வளையல் போடுறோம்? சில்வர் கலர். நிறைய வச்சுக்கோமோ வளையல். அந்த வளையலையும் சேர்த்து போட்டுக்கோம். நல்லா கை நிறையா அழகா இருக்கும். போடு பரவாயில்ல. நீ ஒரு நாள் தானே இப்படிதான் போட்டுவா. எதுவுமே நிறைய எல்லாமே வச்சிருப்பாங்க. இதே சொல்றது நெத்திச்சூடி, கழுத்துல போடுறது நிறைய வச்சிருப்பா. ஒட்டியானம் இதெல்லாம் போட சொன்னா என்ன பண்ணுவா தெரியுமா? எதுக்கு? நான் எங்க போறேன், நீ ஒரு நாள் போடுனா போடவே மாட்டா. சிம்பிளா இருந்தாதான் அவளுக்கு பிடிக்கும்னுவா. அங்க பாருங்க சிம்பிளா தான் இருப்பாங்க மேடம். கேட்டா சிம்பிளா இருக்கணும்னுவா. ஒரு நாள் போட்டு யூஸ் பண்றதுக்கு என்ன? அப்படியே தான் வச்சிருக்கா. பாக்ஸா எல்லாமே வாங்கி எதுவுமே போட மாட்டேன்னுவா. ஓகே ரெடி ஆகிறியா? நான் உட்காடுறேன். என்ன கண்மையெல்லாம் வச்சுட்டு ரெடி ஆகிறியா? பார்த்தீங்களா மையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மைய வச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சூப்பர். இன்னைக்கு ஃபுல்லாக நான் யாரை ஹாப்பியாக வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அழு வச்சதுக்கப்புறம் தானே ஹாப்பியாக வச்சுருக்கணும். என்ன ரொம்ப பண்ணுற? கண் அழகா.
எனக்கு இவங்க மெயினாக saree கட்டினாதான் ரொம்ப பிடிக்கும். என்ன ட்ரெஸ் அழகா இருந்தாலும் இந்த saree தான் அவளுக்கு கும்முன்னு இருக்கும், நச்சுன்னு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். saree கட்டி அழகா தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு அப்படியே நடந்து வந்தாங்கன்னா தேவதை மாதிரியே இருப்பாங்க அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்க அழகா. ஓகே, டக்குன்னு குத்து விளக்கேத்துவா. இன்னைக்கு நாங்கள் சாமி கும்பிடணும். ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து புது வருஷம் இல்லையா, கண்டிப்பாக விளக்கேற்றி ஆகணும். அதுக்காக தான் விளக்கேற்றிட்டு தான் எங்கே வேணா போகணும். சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஆமாம், இன்னைக்கு அவங்க அண்ணனுக்கும் பர்த்டே. முதல்ல வந்து அவனுக்கும் வேற பிறந்த நாள். இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணி என் ஆளுக்கு நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். எங்கே பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்றதை தான் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுதான் தெரியணும். அது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அழகாக இருக்காளா சரியில்ல, கண்மை மட்டும் எவ்வளோ நேரம் வைக்கிறா பாருங்க. பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போகிறோம். இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு, எல்லார் வீட்லேயும் விளக்கு ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் கோயிலுக்கு போயிடுவாங்க. மெயினாக விளக்கு ஏற்றணும் இன்னைக்கு, ஏன்னா தமிழ் புத்தாண்டு. அதனால் ஸோ நாங்களும் இன்னைக்கு எங்களுக்கு நல்ல நாள் வேறு, அதனால் நாங்கள் சாமி வீட்டில் கும்பிட்றோம். மெயினாக இன்னைக்கு கும்பிட்டே ஆகணும் இல்லையா, அதனால் நாங்கள் சாமி கும்பிட்றோம். போட்டு வச்சிருக்கேன். உனக்கு சாமிலாம் கும்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு நான் கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கேன். என்ன கிஃப்ட்டுன்னு தெரியாது. கிஃப்ட் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக் பண்ணி முடிக்கட்டும். ஐயோ, அப்படியா? பேக் பண்ணியாச்சு. கேக் பாருங்க எப்படி இருக்கு, சூப்பர் சூப்பர். கேக் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ கேக் எப்படி இருக்குன்னு பார்த்து செலக்ஷன் பண்ணி, சரி 2 பேருமே கேக் வாங்க வந்திருக்கோம். ஸோ கேக் வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. அழுகுறாங்க. இவங்களுக்கு கோக் வாங்கி கொடுத்து கூல் பண்ணலாமா? என்ன வேணும்பா, என்ன வேணும் காட்டுவா, எடுத்துக்கோ போ. இப்போ ஓப்பன் பண்ணாத. ஓகே, கோக் வாங்கியாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாம வந்து கேக்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேக் பண்ணி போனா போட்ட கேக் வாங்கி கொடுத்து வெட்டி விடலான்னு. போனா சரி, நல்லா இருக்கா கேக்கு? நாங்கள் நிறையா சாக்லேட்டில் வாங்கிட்டோம். அதான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமே இது வாங்கினோம். கேக்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு எங்கே போகிறோம், நம்ம டிஃப்ரெண்டாக இன்னைக்கு நாங்கள் வந்து கொண்டாட போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். இருக்கும், எப்படியாவது முயற்சி பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்க. டெக்கரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமேன்றதுக்காக மெயினாக பெட்டில் இது ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் ரெடி பண்ணல, இப்போ ஒன்றுனா பண்ணணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அதுக்காக தான். கிழிஞ்சது பலூன் உதவ சொன்னா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நீங்க வந்துட்டபடிக்கா மட்டனு
ஓகேவா? ஓகே, அழகா வச்சிருக்கேன் பாருங்க. நான் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஆட்டி நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால இந்த டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்காகவே தான் நான் இது இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் பெட்ரூம்ல. டெக்கரேஷன் பாருங்க. ஓகே, டெக்கரேஷன் ரெடி, கூட்டிட்டு வரலாம். எவ்வளவு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சைலன்ட் போட்டு அவளை கூட்டிட்டு வந்து அவளே அசந்தரணும். அப்புறம் போய் நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். கிஃப்ட் இன்னும் உங்களுக்கே தெரியாது இதுல என்ன இருக்குன்னு. மெல்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலா நான் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம பாருங்க. நல்லா இருக்கா? என்னால முடிஞ்சது எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி அவ வெளியில இருக்கா. நான் வந்து அவளை இப்போ கூப்பிட்டு வர போறேன். ஸோ நம்ம டெக்கரேஷனை ஃபுல்லா பாத்துக்கலாம். டெக்கரேஷன் பண்ணிட்டேன், சிம்பிளா தான் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால முடிஞ்சது நான் பண்ணிருக்கேன். பண்ணு அப்படியே நீங்க கண்ண முடியுது. கண்ண முடியே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? இதுல ஜாயின்மெண்ட் பண்ணி பிடிச்சிக்கா? போதுமா பூவு? போதும் போதும் போதும். என்னது பூ? பூ போதும், இது மாதிரி இல்ல. ஓகே, விட்டிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? விட்டலாமா? கேக் கட் பண்ணேன். இல்ல ஊது ஊது ஊது. நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஊது. நல்லா ஒரு வெட்டலாம். கணமுடி நான் உனக்கு என்ன கிஃப்ட் போலாம்? நான் எந்த கிஃப்டும் நான் போட்டோ வரேன். ஏய் கணமுடி இந்த ஓபன் பண்ணு. ஏய் அழாத, அப்புறமா வாங்கி கொடு. பரவாயில்ல, நீயே எனக்கு கிடைச்ச கிஃப்ட் தான். எனக்கு எது கிஃப்ட்? ஓபன் பண்ணு. நீ ரொம்ப நாளா இன்ஸ்டாகிராம்ல ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா நீங்களே பாத்துருக்கீங்க. என்னடா இது கிஃப்ட் இல்ல நினைச்சிட்டு இருக்காதீங்க. மருதாணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மருதாணி வாங்கி கொடுத்துருக்காங்க. மருதாணி எல்லாம் இல்ல, மருதாணி தான் வச்சுக்கோ. நிறைய வாட்டி வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருப்பா. சாரி கட்டும் போது எனக்கு அது வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டே இருப்பா. அதுதான் வாங்கிட்டு வந்துருக்கேன். பாக்கலாமா? அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வாட்டி என்கிட்ட கேட்பா, அது வாங்கி கொடு, சாரி கட்டும் போது எனக்கு வேணும் வேணும், சாரிக்கு அது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஓபன் பண்ணுவா. ரெண்டலாயின் கோல்டு. கோல்டா?
கோல்டா இந்தா. இது ஒட்டியானம். இது ஏன் வாங்கி கொடுத்தேன்னா இது வந்து saree கட்டும் போது இடுப்புல போட்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இதை வாங்கினேன். ஓபன் பண்ணு. வாவ் நல்லா இருக்கு. கையில போடுமா? தேங்க் யூ. கையில போடணும். இதோட 3வது நான் வாங்கி கொடுத்தேன் கோல்டில் அவளுக்கு. இவளுக்கு இந்த 2 கையிலுமே போடணும்னு ஆசை. அதனாலதான் நான் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் போட்டு விடுறது. இதுல போட்டுறேன். ஏய் நல்லா இருக்கு. தேங்க் யூ. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பினிஷிங் ஆயிருச்சு. செமையா என்ஜாய் பண்ணோம். எல்லாம் இப்ப எடுத்து போடணும். அங்க பாருங்க. இங்க பாருங்க. ஒட்டியானம், கையில மோதிரம். பிராங்க் பண்ணிருப்பேன் அவளுக்கு எதுவுமே வாங்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க எது வாங்கலையான்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கி கொடுத்துட்டேன். வெள்ளி தான் வாங்கினேன். வெளியில ஒட்டியானம், கோல்டுல ரிங். இதோட எத்தனை பாருங்க 3 போட்டிருக்கா. இதுக்கு பக்கத்துல இன்னொன்னு போடணும் அவளுக்கு. வாங்கி கொடுத்துருக்கேன். பிராங்க் பண்ணதை எல்லாம் தப்பா நினைச்சிக்காதீங்க. பிராங்க் கொஞ்சம் அளவு வச்சுதான் அதுக்கப்புறம் சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். போட்டுக்கோ ஒட்டியானம். போடு அப்படியே தலையில இருந்து போட்டு. இல்ல இது நம்ம இப்படியே போட்டுக்கலாம். அது நான் அப்ப அந்த ட்ரெஸ். ஓகே நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணியா? ஓகே. நான் வாங்கி கொடுத்த ஒட்டியானம் போடுறாங்க மேடம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒட்டியானம் செஞ்சு தர வரியா? உள்ள கரெக்டா இது ஒழுங்கா போட்டுப்பாங்க. இப்போதைக்கு வந்து அழகா அவ saree கட்டுறதுக்கு நேர் தான் நான் இதை மெயினா இது வாங்கினேன். saree கட்டினா அழகா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் மெயினா இது வாங்கினது. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடி. நல்லாதான் இருக்கு. இப்படி saree மேல இப்போதைக்கு போட்டுக்கோ, அப்புறமா போய் இது பண்ணிக்கலாம். அழகா இருக்கா? பாருங்க அழகா இருக்கான்னு காட்டு. வாவ் நல்லா இருக்கு. காட்டு. நல்லா 2 சுத்து வந்திருக்குல்ல. நல்லா இருக்கு. பட்டையா நல்லா. இதாங்க ரொம்ப நல்லா கேட்டுட்டே இருந்தா என்ன எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடியோ எல்லாம் பண்றதுக்கு இது நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக. நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கு. ஒட்டியானம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மோதிரம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்லயே 2 கிஃப்ட்ல எது நல்லா இருந்துச்சுன்னு நல்லா கிளியராவே இல்ல. அதை தொடு அந்த மோதிரம். ஓகே. நான் மோதிரம் வாங்கி கொடுத்தது இருக்கு. நல்லா இருக்கா? இல்ல ஒட்டியானம் வாங்கி கொடுத்தது நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட். ஒட்டியானம் இந்த 2த்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேடம் ஒரே ஹாப்பியா இருக்காங்க. என்னடா கிஃப்ட் எதுவும் இல்லை நினைச்சி இது ஃபீல் பண்ணிட்டு என்ன ஒன்னும் அவளுக்கு வருத்தம்னா எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் வருத்தம். ஸோ எனக்கும் சீக்கிரமா வாங்கி கொடுத்துருவாங்க. வெயிட் பண்ணி பாருங்க என் பிறந்த நாளைக்கு என்னதான் வாங்கி தருவாங்கன்னு. செம்மையா இருந்துச்சா இன்னைக்கு? இது வந்து எப்பயுமே நார்மலா போட்டுட்டே இருக்கணும். அந்த ஒட்டியானம் அழகா இருக்கும். நல்லா இருந்துச்சா? ஹாப்பியா இருக்கியா? பிடிச்சிருக்கா? அடுத்து இன்னைக்கு டே ஃபுல்லா நாங்க என்ன பண்றோம்ன்றதுதான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே. இன்னும் அடுத்து நாங்க எங்க போறோம், படத்துக்கு போறோமா இல்ல எங்க போறோம், என்ஜாய் பண்றோமா அப்படின்றதா இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த வீடியோவே மறக்காம பாருங்க. இன்னைக்கு டே நாங்க அது வந்து கொண்டாடிட்டோம். ஹாப்பியா இருந்துச்சு. அழகா கேக் வெட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணோம். டெக்கரேஷன்லாம் பண்ண நல்லா இருந்துச்சு. மறக்காம. ஆமா, உங்களுக்கு இந்த 2 கிஃப்ட்ல என்ன கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒட்டியானம் பிடிச்சிருந்துச்சா இல்ல மோதிரம் பிடிச்சிருந்துச்சா, கோல்டுல வெள்ளியில பிடிச்சிருந்துச்சா, கோல்டு பிடிச்சிருந்துச்சான்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க. ஓகே பாப்போம். டெக்கரேஷன்லாம் பாருங்க எப்படி கிடக்குது. கேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த இடம் மட்டும் எப்படி இருக்கு. நான் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணனா வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். மொட்டை மாடியில் வைக்கலாம் தான் பார்த்தேன். வேணாம், நம்ம வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பெட்ரூமில் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இது வந்து பெட்ரூமில் ட்ரை பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எப்படி களைச்சு போட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நான் வேற எடுத்து பெருக்கணும். ஓகே, அழகா இருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, ஓகே ஓகே. நாங்க இன்னைக்கு ஃபுல்லா செம்ம என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டா இருக்கு. நாங்க வந்து ரெஸ்ட் எடுக்க போறோம். அது பாத்தீங்கன்னா எங்க அண்ணா அண்ணி வீடு தான். மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ வீடியோ தான் எடுக்க முடியல. சரி, ஓகே. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னாக்கா, அதான் சொல்லியாச்சுல, ரிங்கு. ஆமா, கோல்டு ரிங்கு, வெள்ளியில ஒட்டியானம். இது வந்து ரொம்ப நாளாவே அவ என்கிட்ட வந்து ஒட்டியான கேட்டுட்டே இருந்தா. ரீல்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா, சாரி கட்டுறதுக்குலாம் நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இது வாங்கி கொடுத்தேன். ஸோ இன்னைக்கு நாள் ஃபுல்லா எங்களுக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில போய் சுத்துறது. இன்னைக்கு அதுவும் இல்லாமல் இவங்க அண்ணனோட பிறந்த நாள், அதையும் போயிட்டு நாளையும் கேக்லாம் வெட்டிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா இருந்தோம். ஸோ ஹாப்பியா இருந்தோம். எங்களோட 5வது வருஷம் செம்ம நிம்மதியா இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரோம். பாய். நான் என்ன வாங்க வந்திருக்கேன்னா சர்ப்ரைஸ். எங்க போறேன்ற வெயிட் பண்ணி பாருங்க. அவ என் கூட இல்ல, அவளுக்காக நான் ஒண்ணு வாங்க வந்திருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்க.